இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ 280க்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர். நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே 13 பேரை அகற்றுமாறு ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு, அதே போல கெவிலியா மடு, அதே போல மட்டக்களப்புலே உன்னிச்சை, மேசைக்கல் பிரதேசம், கருவாச்சோலை, இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்களிலே மேய்ச்சத்தரை பிரச்சனை இருக்கு. நான் அம்பாறை மாவட்டத்திலையும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்கு, திருவோணமலையிலையும் இருக்கு. அப்ப இந்த மேய்ச்சல் தரை, இந்த நிலங்களை ஒரு மேய்ச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. சரி, கௌரவ அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம். அந்த வகையில் இது தொடர்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிவுகளை நாங்கள் தாரோம். ஆனால் அது வரைக்கும் அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்டஈடு வழங்குவது, கம்பன்சேஷன், இந்த நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ 280க்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர். நாங்கள் அந்த இடத்திலே நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே 13 பேரை அகற்றுமாறு ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. இன்று வரைக்கும் அதிலே 7 பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்டஈடு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நஷ்டஈடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பியும் அந்த நஷ்டஈடு வழங்கவில்லை. அது மட்டுமில்லாமல் கெவிலியா மடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த ஃபாரஸ்ட் யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை சித்திரவதை செய்து வித்து பல குழப்பங்களை ஏற்பாடு செய்கிறார். அதே போல இந்த விவசாயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்டஈடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டஈடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால், வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் கால அவகாசம் கொடுத்திருக்கு பெரும்போச்சையிலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர். அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடு இருக்கான்றதான் என்னுடைய 2வது கேள்வி. මහිතන්නේ එතුමා වන්දි ලබා දීම සම්බන්ධයෙන් කටයුතු කරන්න ඒක ප්‍රශ්නෙට අදාළව මට නිශ්චිත පිළිතුරක් මේ වෙලාවේ දෙන්න බෑ. මේ ප්‍රශ්නෙට අදාළව මම ඉස්සෙල්ලා කිව්වා වගේ මේක සංකීර්ණ ප්‍රශ්නයක්, කාලයක් තිස්සේ ඇදලා එන ප්‍රශ්නයක්, ඒ වගේම සංවේදී කාරණා තියෙන ප්‍රශ්නයක්. ඒ සම්බන්ධයෙන් විදිහට අපේ ප්‍රතිපත්තිය අනුවත් නිෂ්පාදන ආර්ථිකයක් ඇති කිරීම තමයි අපේ අරමුණ. ඒ අදින් මේ පශු සම්පත් සම්බන්ධයෙන් අපි ඊටමත් ඕනෑකමින් සහ වගකීමෙන් බලනවා. ඔවුන් සඳහා පහසුකම් සැපයීම සඳහා අපේ අරමුණක් තිබෙනවා. ඒ අර්ථයෙන් මේ ප්‍රශ්නය මෙහි විතරක් නෙවෙයි බොහෝ තැන්වල හම්බතොටත් මේ ප්‍රශ්න ඇවිල්ලා තිනවා, අනුරාධපුරත් මේ ප්‍රශ්න ඇවිල්ලා තිනවා. තෘණභූමි ගවයන් නැති කිරීම සඳහා ඔවුන්ගේ ආහාර සඳහා තෘණභූමි වෙන් කිරීම සම්බන්ධ මේ සම්බන්ධව අපි ස්ථිර විසඳුමක් ලබා දීමට මේ පාර්ශ්වයන් එක්ක ආයතන කීපයක් තිබෙනවා. ඒ ආයතන එක්ක ගනුදෙනු කරමින් සාකච්ඡා කරමින් ස්ථිර විසඳුමක් ලබා දීම සඳහා අපි ඕනෑකමින් ඉන්නවා අමාත්‍යාංශයක් විදිහට. ඒ සඳහා කටයුතු කරනවා කියලා එතුමා අතර දැනුම් දෙන්න කැමතියි. එතුමා ගොඩක් කරුණු කියන ඒ සම්බන්ධයෙන් අතරම මට මේ ප්‍රශ්නෙට අදාළව ප්‍රමාණයි මට උත්තර දෙන්න පුළුවන්. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.